வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மஷ்ரூம் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன் 2026, அதாவது 2026 எலெக்ஷனுடைய ஒப்பீனியன் போல். ஒப்பீனியன் போல் வந்து நிறைய கேட்டிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் ஒப்பீனியன் போலில் வந்து டிஎம்கே அவங்க தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க. அதேமாரி 1-2 மீடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிகே அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுடைய தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கே வந்து 2வது தடவையாக ஆட்சி அமைச்சது இல்லை. 2வது தடவையாக ஆட்சி அமைக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே இருக்கிற அதிருப்தி. அதாவது மக்களுக்கு அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தினால தான் 2வது முறையாக அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருக்கு. அதையும் மீறி இந்த தடவை 2வது முறையாக ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த தடவை மட்டும் அவங்களுக்கு மேலே அதிருப்தி இல்லாமையே இருந்துச்சு. அப்படி இல்லையே, நிறைய அதிருப்தி இருந்துச்சு. அதையுமே வந்து எதிர்க்கட்சி வந்து ரொம்ப பகிரங்கமாக வந்து எல்லா பக்கமுமே அதை தெரியப்படுத்தினாங்க. ஸோ இந்த தடவையும் அவங்க மேலே அதிருப்தி தான் இருக்குது. அப்போது அதிருப்தி இருக்கும்போது அவங்க மறுபடியும் 2வது வருவாங்க அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் சாத்தியம், இவங்க எந்த வகையில் எக்ஸிட் போல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இன்னொரு விஷயம், இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% சரியாக நடக்கிறது இல்லைங்க. அது 2-3 எலெக்ஷனில் நம்மளே பார்த்துருக்குறோம். இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் பாராளுமன்ற எலெக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்தமாரி பாராளுமன்ற பிஜேபி வந்து 400 சீட்டுக்கு மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது அப்படி நடக்கலை. ஸோ எக்ஸிட் போல் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே கூட இவங்க கொடுக்குற இந்த தகவலை பார்க்கும்போது வந்து இது கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிருப்தி இருக்குது. அதிருப்தி இருக்கும்போது 2வது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த அதிருப்தியோட ஓட்டு வந்து யாருக்கு வந்து சாதகமாக அமையும்? எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு. அப்போது ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒன்றும் வீக்கான கட்சியெல்லாம் கிடையாது. இவங்க தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க அப்படின்னு. அது கூட அவங்க சரி பண்ணி கொஞ்சம் அவர் நம்ம டிடிவி தினகரன் அவரை கொஞ்சம் உள்ளுக்கு இழுத்து அதெல்லாம் கூட சரி பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. இப்போ வந்து அவங்க மேலே எந்த விதமான ஒரு அதிருப்தியும் இல்லை. அதிருப்தி இருக்கிறது வந்து ஆளுங்கட்சி மேலே தான் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தான். இப்போ அவங்க மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருந்துச்சு இல்லையா லாஸ்ட் டைம். அப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க தோக்கும்போது கூட 33% வாக்கு வங்கி அவங்கக்கிட்ட இருந்துச்சு. 33% அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தடவை ஜெயிக்கும்போது டிஎம்கே கிட்ட இருந்தது வந்து 38% தான். கிட்டத்தட்ட 5% தான் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து கம்மி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த தடவை அதிருப்தியில் இருக்கக்கூடிய டிஎம்கேல இருந்து சில பெர்சன்டேஜ் வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது கட்சிக்காரங்களை சொல்லலை, பொதுவான மக்களை சொல்கிறேன். அதுதானே எதார்த்தம். ஸோ அப்படி கொஞ்சம் ஓட் பேங்க்லேருந்து வரும்போது நிச்சயமாக வந்து இவங்களுக்கு 33 இருந்தது. கண்டிப்பாக ஒரு 10% வச்சு கூட வந்தாலுமே கூட 43 ஆகிடும் இல்லையா? அதேமாரி இவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்து கூட இந்த தடவை கிடச்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜேபி. பிஜேபி உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சியை வந்து அது கிடைச்சிட்டு வருது. இப்போ லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 12% ஓட் பேங்கிங் அளவுக்கு அவங்க வந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து அதை விட ஜாஸ்தியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது வந்து நிசர்த்தனமான உண்மை. ஏன்னா அதில் மறுக்கிறதுக்கெலாம் இல்லை. சும்மா பிஜேபி வளராதுன்னு இவங்களாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். பட் அது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு 15% அப்படின்னு வச்சாலுமே கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40ம் ஒரு 15ம் வச்சாச்சுன்னா 55 ஆகிடுது இல்லையா? ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து ஒரு 5% ஓட்டு வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 55 ஒரு 5 60 ஆகிடுச்சு. 60% ஓட்டு இருக்கும்போது இவங்க எப்படி வந்து தோப்பாங்க? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க ஒரு கட்சி சார்பில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு. இதில் வந்து சாதாரண மக்களுடைய இது அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா ஒரு 10 to 15% வேணா இருக்கும் இல்லையா? அப்படியுமே பார்த்தாலுமே கூட அதில் வந்து கிடைக்கிறது வந்து ஏடிஎம்கேக்கு தான் கிடைச்சிருக்கும். நீங்கள் உடனே கேட்கலாம், ஏன் டிவிகேக்கு அந்த ஓட்டு போகாதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக போகும். ஆனால் நிச்சயமாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிக்கிறவங்க வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நாமளே கூட பார்ப்போம். நல்ல மனுஷன் தான், அவரு வந்தா ஓகே தான். புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஜெயிக்க முடியாதே அப்படிங்கிறதுக்காண்டி போய் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலுமே கூட மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% அதிகமா தான் நான் சொல்றேன். 10% கூட அங்க போயிடுச்சு அப்படின்னாலுமே கூட, சாலிடா 50% ஓட்டு இந்த விஷயத்த பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 50% வந்து இந்த தடவை ஏடிஎம்கே கூட்டணிக்கு இருக்குது. நான் வந்து பொத்தம் பொதுவாலாம் சொல்லலைங்க. பெர்சன்டேஜ் கணக்குல தான் சொல்றேன். இதுவே 50% இருக்கும்போது, இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய ஓட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸில் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கால்குலேஷன் இங்கே இருக்குது. அது எப்படிங்க போடுவாங்க? ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜித் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? வாய்ப்பே இல்ல. ஒரு ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? சார் சான்ஸே இல்ல சார் அப்படிங்கிற மாரி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இவங்க வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வளர்த்து வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்னா வந்து நிச்சயமா வந்து அஜித் ரசிகர்கள் இருப்பாங்க. வந்து ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி மேல ஈர்ப்புல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஏடிஎம்கேல ஈர்ப்புல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்படியெல்லாம் கூட இருக்கும். இல்லையா? அதுதானே எதார்த்தம். அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமா யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான் போகுது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்ல. ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய கால்குலேஷன். எப்படி பார்த்தாலுமே ஒரு 50% ஓட்டு வந்து இந்த தடவ ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளுடைய கருத்து கணிப்பு. எதுவா இருந்தாலும் இன்னொரு 3 டேஸ் நம்ம பார்த்துடுவோம். ஓகே. பாய். தேங்க் யூ.